இனி துணி துவைக்க கஷ்டமும் இல்லை, கரண்ட் தொல்லையும் இல்லை. செம்ம ஐடியா. குடும்ப தலைவிகளுக்கும் சரி, வேலைக்கு போகும் ஆண் பெண் இருவருக்கும் சரி, மிகப்பெரிய பிரச்சனையே துணி துவைப்பதுதான். என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் புதிய துணிகளை மெஷினில் போட்டால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகிறது. இதனால் கைகளில் துவைப்பதையே பலர் வழக்கமாக வைத்திருக்கின்றனர். அப்படி கைகளில் துவைப்பது என்பது எளிதான காரியமாக இருக்காது. இந்த சூழலில்தான் பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இனி இடுப்பு வலி இல்லாமல் அதே நேரத்தில் நேர்த்தியாக துணிகளை துவைக்கும் வண்ணம் இருக்கிறது இந்த மாடல். இது குறித்து பெண் வெளியிட்ட வீடியோ இதோ. கேட் வால் பெருசா வச்சுக்கோங்க. ஏன்னா கேட் வால் பெருசா இருந்தால் தான் தண்ணி டக்குன்னு கீழே இறங்கும். இதில் பார்த்தீங்கன்னா தொட்டி உங்களுக்கு சின்னதாக தெரியும்னு நினைக்கிறீங்க. இது தொட்டி 3 குடம் தண்ணி பிடிக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 துணிக்கு மேலே உள்ள அமுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கருங்கல். நான் கருங்கல்லே போட்டு இதுலேயே நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். துவைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இடம் பெருசாக இருக்குது. இதில் நீங்கள் போர்வையெல்லாம் துவைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைப்பு நீங்கள் இந்த சைடு விட்டுருக்கலாம். நான் அந்த சைடு அடுப்பு இருக்கிறதுனால இந்த பைப்பு இந்த சைடு விட்டு, இது எதுக்குன்னு ஒரு பாலிசி கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு இதெல்லாம் லிக்விட் ஐட்டெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காக இந்த பாக்ஸ் விட்டேன். இந்த பாக்ஸில் உள்ளேயே கட்டணும். உள்ளுக்குள்ளே கட்டி உள்ளே ஒரு ஸ்லாப் போட்டு அதுக்கு இது மேலே மூடி இது ஒரு பாக்ஸாக பண்ணணும். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் ஆகுனா, சிங்கு தொட்டியாக பண்ணிக்கலாம். இது வாஷ் பேசனாக யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு தூள் உள்ளே போட்டு துணி ஊற வச்சுக்கலாம். ரெண்டாவது தண்ணி நிறையா ஃபுல் பண்ணிவிட்டு மோந்து குளிச்சுக்கலாம். இது நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் தான் செஞ்சேன். இதில் சில போட்டு நம்பவே மாட்டேன்ட்டாங்க, நீங்கள் செய்யலன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதை ஃபுல்லாகவே நான் என்னோட வேலை தான். அது எந்த பொய் இதில் எதுவும் இல்லை. நான் பூசின வீடியோலாம் உங்களுக்கு முழுசாக போட்டால் ரொம்ப லென்த் ஆகுன்னு தான் நான் போடல. அதனால் ஓட்டி போட்டிருக்கேன். தேங்க்ஸ். கேட் வால் பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா கேட் வால் பெருசாக இருந்தால் தான் தண்ணி டக்குன்னு கீழே இறங்கும். இதில் பார்த்தீங்கன்னா தொட்டி உங்களுக்கு சின்னதாக தெரியும்னு நினைக்கிறீங்க. இது தொட்டி 3 குடம் தண்ணி பிடிக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 துணிக்கு மேலே உள்ள அமுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கருங்கல். நான் கருங்கல்லே போட்டு இதுலேயே நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். துவைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இடம் பெருசாக இருக்குது. இதில் நீங்கள் போர்வையெல்லாம் துவைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைப்பு நீங்கள் இந்த சைடு விட்டுருக்கலாம். நான் அந்த சைடு அடுப்பு இருக்கிறதுனால இந்த பைப்பு இந்த சைடு விட்டு, இது எதுக்குன்னு ஒரு பாலிசி கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு இதெல்லாம் லிக்விட் ஐட்டெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காக இந்த பாக்ஸ் விட்டேன். இந்த பாக்ஸில் உள்ளேயே கட்டணும். உள்ளுக்குள்ளே கட்டி உள்ளே ஒரு ஸ்லாப் போட்டு அதுக்கு இது மேலே மூடி இது ஒரு பாக்ஸாக பண்ணணும். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் ஆகுனா, சிங்கு தொட்டியாக பண்ணிக்கலாம். இது வாஷ் பேசனாக யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு தூள் உள்ளே போட்டு துணி ஊற வச்சுக்கலாம். ரெண்டாவது தண்ணி நிறையா ஃபுல் பண்ணிவிட்டு மோந்து குளிச்சுக்கலாம். இது நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் தான் செஞ்சேன். இதில் சில போட்டு நம்பவே மாட்டேன்ட்டாங்க, நீங்கள் செய்யலன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதை ஃபுல்லாகவே நான் என்னோட வேலை தான். அது எந்த பொய் இதில் எதுவும் இல்லை. நான் பூசின வீடியோலாம் உங்களுக்கு முழுசாக போட்டால் ரொம்ப லென்த் ஆகுன்னு தான் நான் போடல. அதனால் ஓட்டி போட்டிருக்கேன். தேங்க்ஸ்.